வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். இந்த அதிகாலையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த நிமிடத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர் முகத்தை நினைத்து நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது நன்றி, மிக முக்கியமான நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர் முகத்தை நினைத்து நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது நன்றி, அன்கண்டிஷனல் லவ் ஈக்குவல் டு இவங்க தான். உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு மிக முக்கியமான பணக்கட்டளை பார்க்க போறோம். இந்த அதிகாலையில இந்த பணக்கட்டளை தொடர்ந்து சொல்வதன் மூலம் உங்களோட மைண்டாரா பாடியாரா மாறுது. அதை உங்களால் உணர முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா, பணத்தை ஈர்ப்பது எப்படி, அதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். தொடர்ந்து அதிகாலை சுய கட்டளைகள் நிறைய விஷயங்கள் நான் கவர் பண்ணுறேன். அடுத்தது பணம் வந்துருச்சு, அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, பணம் வந்து ஒரு பதட்டம் வந்துடுது, எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியல, செலவு பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி மனிதர்களுக்கான பர்சனலைஸ்டு அஃபர்மேஷனே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சுய கட்டளைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச கான்செப்ட் MSI அப்படின்னு சொல்லுவேன், மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அல்லது மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். நிறைய வகையில் பணம் சம்பாதிக்கும். ஒற்றை மனிதரில் நீங்கள் ஒரு சமுதாயம், நீங்கள் சரியா ஒற்றை மனிதரில் உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம், நிறைய வழிகளில் பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாது சரியா. MSI இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஜெயிச்சவனா MSI பண்ணியிருப்பான். நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பல பிஸ்னஸ் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணதால் தான் நடுத்தருக்கு வந்தேன். கடனாலேயே ஊற விட்டு வந்தேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு அந்த பிஸ்னஸை தவிர வேறு எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணல. குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த பிஸ்னஸ் அடி வாங்கினேன், ஓடி தெரிச்சு ஓடி சாவு நோக்கி போனேன். அதை மாற்றுவதற்காக தான் திரும்பி வந்தேன். இன்னைக்கு நிறைய பிஸ்னஸை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு தேவை ஒன்று நம்பி போகாதீங்க. அது உறவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, இதை சரியான சென்ஸ்ல நீங்கள் எடுத்துக்கணும். சரியான சென்ஸ்ல எடுத்துக்கிறது முக்கியம், ரைட்? இன்னைக்கு மிக முக்கியமான பணக்கட்டளைகளை பார்க்கலாம். நான் வருமானத்தின் புதிய வழிகளை எதிர்நோக்குகிறேன். நான் வருமானத்தின் புதிய வழிகளை எதிர்நோக்குகிறேன். நான் வருமானத்தின் புதிய வழிகளை எதிர்நோக்குகிறேன். என் வாழ்க்கையில் வரம்பற்ற வருமானம் மற்றும் செல்வத்தை நான் வரவேற்கிறேன். என் வாழ்க்கையில் வரம்பற்ற வருமானம் மற்றும் செல்வத்தை நான் வரவேற்கிறேன். என் வாழ்க்கையில் வரம்பற்ற வருமானம் மற்றும் செல்வத்தை நான் வரவேற்கிறேன். அதிக பணத்தை உருவாக்கும் வாய்ப்புகளை நான் தொடர்ந்து ஈர்க்கிறேன். அதிக பணத்தை உருவாக்கும் வாய்ப்புகளை நான் தொடர்ந்து ஈர்க்கிறேன். அதிக பணத்தை உருவாக்கும் வாய்ப்புகளை நான் தொடர்ந்து ஈர்க்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, புதுசு புதுசா யோசிக்கணும். பணத்தை எப்படி கொண்டு வருது, பணம் எந்தெந்த வழிகளில் வரும், இந்த பிசினஸ்ல வருமா, இல்ல வேற பிசினஸ்ல வருமா, பார்ட் டைம் பிசினஸ் பண்ணலாமா, ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாமா, பார்ட் டைம் ஜாபுக்கு போலாமா, செய்யற பிசினஸ்ல ரிவர்ஸ் ப்ராசஸ் போலாமா, எண்ணற்ற விஷயத்தை யோசிக்கணும். மைண்டு 1000 சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஈடானது. அதை வச்சுக்கிட்டு கடனுடைய கஷ்டத்தோடையும் ஓட்டவே கூடாது. நாம் அப்படி பண்ணோம்னா நம்ம குடும்பத்துக்கு செய்கிற துரோகம். கடனாளியாக இருக்க நம்ம 90% நாம தான் கடனுக்கு பொறுப்பு. அதனால சொல்றேன், புது புது வருமானத்தை தேடுங்கள். மன்னிக்கிறோம், புது புது வருமானத்தை தேடுங்கள். அந்த வருமானத்திற்கான புதிய வழிகளை தேடுங்கள். உங்களால் முடியும். 2வது, வரம்பற்ற வருமானம், அன்லிமிட்டெட் இன்கம். ஆனால் கோல் சர்டிஃபிகேட் நீங்கள் போட வேண்டியது மாதம் 1 லட்சம், மாதம் 10 லட்சம், மாதம் 1 கோடி, மாதம் 10 கோடி. வரம்பற்ற வருமானம், அந்த வார்த்தை முக்கியம். அன்லிமிட்டெட் இன்கம் எனக்கு வேணும். கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதோட பணத்தோட கஷ்டப்படுவோம், ரொம்ப நல்லது சரியா. 3வது என்ன மாதிரி சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாய்ப்புகள், பணத்தை உருவாக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை தொடர்ந்து ஈர்த்துக்கிட்டு, தொடர்ந்து அந்த வார்த்தை கீவேர்டு, தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா பண்றீங்களா? ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது முதல் நாள் இருந்த ஜோஷ் உங்களுக்கு நேற்று இருந்ததா, இன்னைக்கு இருக்கா? ஜோஷ் குறைய கூடாது. முதல் நாள் ஒரு பொண்ணை நம்ம ப்ரப்போஸ் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஜோஷ்ல போயிருக்கோம்? கல்யாணம் பின்னாடி இது தொடருதா, அல்லது காதலை அக்செப்ட் பண்ண வேண்டிய தொடருதா? அது தொடர்ந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அது போலதான் பிசினஸ் சரியா. முதல் நாள் எப்படி நீங்க ஒரு ஆபீஸ்க்கு பூஜை போட்டீங்க, ஒரு கடையை திறந்தீங்க, நண்பர்களை கூப்பிட்டீங்க, அன்னைக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருந்தீங்க? அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் கடை திறக்கும் போது, ஒரு ஆபீஸை திறக்கும் போது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடனே வராது. 10 பேர் கடனை அடைப்பதற்கான வழிகளை இங்க காட்டுவீங்க. சொல்ல மாட்டீங்க, காட்டுவீங்க. அதனால புது புது வருமானத்தை தேடுங்கள். வரம்பற்ற வருமானத்தை நோக்கி போங்கள். மெயினா அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. சியோண்டா.